அதனால தான் just shall live by faithனா you have to depend on God for everything. நான் இதை உங்கள் விசுவாசத்தை தூண்டுபடி எழுதுகிறேன் சொல்கிறேன். அப்போ விசுவாசத்தினாலே எனக்கு வியாதி வராதுன்னு சொன்னால் வராது. இது என்னடா சயின்டிஃபிக்காக இல்லை அப்படின்னு இல்லை, அப்படி தான் தேவன் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அழுது பிரயோஜனம். என்கிட்ட நிறைய கேசஸ் வருது. ஐயோ எங்கள் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குதுங்க, இப்படி பண்ணுதுங்க அப்படி பண்ணுதுங்க, ஐயோ ரொம்ப பதாக இருக்குது இது சில கடைசியில் இவங்க தான் பெற்றவங்க தான் பிள்ளையோட கீழ்ப்படியாததுக்கு காரணமாக இருப்பாங்க. அந்த வயசில் தேவனை பற்றி சொல்லிக் கொடுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபேமிலி ப்ரேயராக உட்காந்து எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்களை இன்க்ளூடிங் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. அதில் சொல்லிக் கொடுத்தா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இப்போ தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனை தாட்ஸ் ப்ராசஸ் இஸ் கரப்டட். தாட்ஸ் ஆர் கரப்டட். இப்போ அவன் என்ன யோசனை பண்ணோம், நான் எதுக்காக வந்தேன், அவன் யோசனை பண்ண வேண்டியது சின்ன பிள்ளைனா இருக்கும்போது நான் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தேன், அந்த தாட்டை கிளப்பி விடுங்க. நான் யார், இதில் ரொம்ப பெருமைப்படுவான். சின்ன பிள்ளை பிறந்த உடனே நான் தான் உங்கள் அப்பா, நான் தான் உங்கள் அம்மான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு. கரெக்டாக இந்த ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒன்று உருவாக்கினார், எங்கள் மூலமாய் உலகத்தில் கொண்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? We try to claim more responsibility than Jesus. அவர் தான் உருவாக்கினவர். அவரை விட உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுறது வந்து இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. தாட் ப்ராசஸில் அவுட். தாட் ப்ராசஸில் அவுட் ஆச்சுன்னா மற்ற பாவங்கள் உள்ள தன்னால் வந்துடும். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வே கிடையாது. You are a created being. We belong to God. And God has sent us into the world. அது சொல்லி கொடுக்கல. அதனால என்ன ஆச்சு, அவள் இருதயம் இருளடைந்தது. இருள் வந்தவுடனே பேயும் கூட வந்துடுவான். ஐ எம் ஹியர். அங்கே இவனுக்கு சாம்சனுக்கு தேவன் வந்தார், அதிசயம் ஆகிய தேவன் வந்தார். இங்கே நம்மளுக்கு என்ன வருது, பேய் வருது. அதுதான். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, நான் படிச்சுட்டேன், பிஹெச்டி வாங்கிட்டேன், என்ன யூஸு? ஒன்று சொல்கிறேன், பெற்றவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் படிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணுறீங்க, எல்லாம் குட், வெரி குட், உங்கள் பணத்தெல்லாம் செலவழிக்கிறீங்க, விறகு மக்கறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கடைசியில் இந்த பிள்ளை வளர்ந்து தான் லைஃப்பை வேஸ்ட் பண்ணி கர்த்தருடைய சந்ததிக்கு போகாமல் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால உங்களுக்கு பயன் என்ன? அன்னைக்கு அந்த பிள்ளையும் கேட்பாரு கணக்கு, உங்களையும் கேட்பாரு. பிள்ளைகளை தவறாக வளர்த்ததற்காக பெற்றவர்களுக்கு உதை. இருக்கீங்களா? கம்முன்னு இருக்கிறாங்க பாருங்க, பேசுவேறதில்லை. அப்படியே பேசினா ஏதாவது வந்துடும் சொல்லிட்டு பயம். பிள்ளைகளை எப்படி வளர்த்தீங்க? இந்த நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கப்படும் நம்மக்கிட்ட. நம்ம எல்லார்ட்டையும் கேட்கப்படும். ஒரு ஆள்கிட்ட இல்லை, நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்கப்படும். உன் பிள்ளை எப்படி வளர்த்தேன், நான் கொடுத்தேனே, இந்த பிள்ளை எப்படி வளர்த்தேன், நீ எப்படி வளர்த்த? ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னைக்காவது நம்ம பேரண்ட்ஸ் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றிருக்கோமா? நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், பாரம்பரியப்படி இந்த 40 வருஷம் அந்த 40 வருஷம் இப்படி கணக்கு போட்டு, என்னப்பா இந்த 5ஆம் கிளாஸ் சொன்னா போ ஸ்கூல் போடு, நல்லா ஸ்கூலாக பார்த்து போடு. இந்த ஜல்லிக்கட்டு இப்போ போயிட்டுருக்கு, அது மாதிரி மாடுக்கு சொல்கிற மாதிரி போட்டுருவோம். நல்ல மாடுப்பா, என் மாடு நல்ல மாடுப்பா, எந்த வெற்றி பெற மாடுனா அதில் நிறைய இது இருக்கும். அவனை இப்படி தள்ளு, அவன் படிக்கட்டும், இது படிக்கட்டும், உலக பிரகாரமாக அறிவினும். நாலேஜ் இஸ் எசென்ஷியல். தேவனுடைய பற்றிய நாலேஜும் ரொம்ப எசென்ஷியல். அவர் கூட இருந்தால்தான் இவன் தன்னால் படிச்சிடுவான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம இருக்கேன்.
இந்த பிள்ளை படிக்காமல் முட்டை வாங்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் போட்டு அடின்னு அடிக்கிறது. ஒன்றும் ஏறாது. ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கலாம், என் பையன் முட்டை வாங்குறான்ட்டு. முட்டைன்னா தெரியுங்களா எனக்கு? முட்டைன்னு என்னது? 0. அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, முட்டை வாங்கிட்டு வந்திருக்காடா. முட்டையெல்லாம் வாங்கியிருக்க மாட்டோம், ஃபெயில் ஆகிருப்போம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கே சொல்லுவாங்க 10 மார்க், டபுள் டிஜிட்டில் சிங்கிள் டிஜிட்டு சொல்லுவோம்ல. நீங்கள் சொல்லலைன்னா கூட உங்கள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. உங்கள் பையனுக்கு எது எடுத்தாலும் திஸ் இஸ் த ஃப்ளா இன் த எஜுகேஷனல் சிஸ்டம். எந்த பிள்ளைக்கு எதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைன் பண்ணி தான் அனுப்புகிறார் அவர். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு டாக்டர் ஆகணும்னு சொன்னால் எல்லாருமே நாங்கள் எல்லாம் டாக்டர் ஆகணும், எல்லாம் இன்ஜினியர், எல்லாருமே டாக்டர் ஆகிட்டு ஒருத்தனும் இன்ஜினியர் இல்லைன்னு வச்சுருக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? பிரிட்ஜ் யார் போடுறது? யாராவது ஒருத்தர் இன்ஜினியர் இருக்கும். அப்புறம் பண்ணி அந்த பிள்ளைய பெருசாக்கி அந்த பிள்ளைய அதுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காம அதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அது ரெண்டும் ஒன்றா சேராமல் சரியாக சண்டை போட்டு கேடு கட்டத்தனமாக போயிடும். அதுக்கு பிறந்த பிள்ளையும் அப்படி தான் இருக்கும். ஏனென்றால் உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. இப்போ தேவனுடைய காரியத்துக்கு இடம் இல்லைங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாறினார்கள்னு சொல்கிறது வேற, மாற்றினார்கள்னு அர்த்தம் வேற. ஸோ மாற்றி விட்டாங்க. என் தேவன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியல. அந்த காலத்தில் மனுஷன் பயந்தான். இடி மின்னல் இது அது எல்லாத்துக்கும் பயந்தான். நான் பயந்தேன். ஒரு இடி இடிச்சிச்சுன்னா மின்னல் தான் இடி உண்டாக்குதுன்றது எனக்கு தெரியாது சின்ன வயசில். நான் இடி இடிச்சுன்னா சத்தம் பெருசாக கேட்குதுண்ணா, எங்கள் அம்மாவோட முந்தானியை போய் ஒழிஞ்சிக்குவேன். ரொம்ப பயந்தாங்கட்டி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். அது ரொம்ப நாள் இருந்துச்சு. பெரியவனாகி வந்த வரைக்கும் இருந்துச்சு, காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. அந்த பயத்தை தேவன் தான் எடுத்தார். நான் இடி பக்கத்தில் முந்த கூட போயிட்டுருப்பேன். இப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பயந்தவன். அதனால் இடி அப்போ நம்மளுக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன்னா பெரிய சவுண்டுடா, அது நேச்சுரல் ஃபியர். பெரிய சவுண்டு, எதுவும் இப்போ தான் பாம் போட்டு அடிக்கிறாங்கல்ல ஒன்றும், அதுவும் இடி மாதிரி தான் இடிக்குது. சரி, இப்போ நம்ம தேவனை அழிவில்லாத தேவனுடைய, அப்போ நான் பாம்பை கும்பிட்றேன், இதை வணங்குறேன், அதெல்லாம் வளைஞ்சு போயிடுது, ஒரு நாள் செத்து போயிடுது. தேவன் அழிய மாட்டார். இதை சொல்லி கொடுக்குறோமா பிள்ளைங்களுக்கு? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை சொல்லி கொடுத்துருவோம். இதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிரச்சனைக்கு ப்ராப்ளமே அவர் தாட் ப்ராசஸ். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? தாட் ப்ராசஸ் சரியில்லைன்னா உன் சரீரம் கெட்டு போயிடும். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும், பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும். இதை எண்ணத்தை யார் கொடுத்தது கேட்டால் மை பாடி மை ரைட். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நான் சூரியனை கும்பிடுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன். என்ன நீ வேத வசனத்தை உள்ள வச்சிருக்கியா? வேத வசனத்தை உள்ள வச்சிருக்கியா? இதுதான் ப்ராப்ளம். இது இல்லைன்னா நீ தேவனை உள்ள வச்சிருக்கியா? ஆவியானவரை உள்ள வச்சிருக்கியா? இல்லை. அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இது இந்த சாப்டர் என்ன பண்ணுங்க, பாவம் எப்படி உற்பத்தி ஆகிறது மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் ரோமன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் புக்.
Because it talks about the sin and our struggles with the sin. பாவத்தை பற்றியும் நம்முடைய மனுஷனுக்கு பாவத்தோடு என்ன போராட்டம் இருக்குது. பாவம் உள்ளே வந்துச்சுன்னா அவனுக்கு நிம்மதி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஹீ ஸ்ட்ரகிளிங். ஏன்னா அவனோட ஹீ இஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் அ சின்ஃபுல் பர்பஸ். அவன் தேவனோடு உறவிக்கிறதுக்காக அவன் உருவாக்கப்பட்டான். ஆனால் என்ன பண்ணுறான்? பாவத்தோடு உறவிச்சுக்கிறான். உற வைக்கும்போது அந்த பாவம் அவனை மேற்கொள்ள பார்க்குது. மேற்கொண்டு அவன் தோல்வியை தழுவுகிறான். தோல்வியை தழுவி அதுக்கப்புறம் அங்கே பயங்கரமான காரியத்தில் அவன் ஈடுபடுறான். அதுக்கப்புறம் இது இன்னொரு நாள் படிப்போம், நம்ம டைம் ஆகிடுச்சு. இது நிமித்தம் அவர்களை ஈவான இச்சைரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்கள் பெண்கள் சுவாப அனுபவத்தை மாற்றி அதுக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். ஆண்களும் பெண்களை சுவாபடி ஆக்சுவலாக க்ளீனாக போட்டிருக்காரு, ஆண்கள் தான் கல்யாணம் பண்ணும் பொம்பளைங்களை அப்படின்ட்டு. அவர்கள் என்ன பண்ணாங்க? I was reading in an article in Pakistan. That's where the highest rape takes place. Islamic society, but rape should not be there. In Pakistan, the highest rapes, even boys are being raped. Boys and teens are being raped and been sold as sex slaves. அப்போ தேவனுக்கு கோபம் வருமா வராதா? அவர் எதிர்பார்க்காத அந்த பிள்ளை தனக்குன்னு வளர்க்கு. இவங்க என்ன பண்ணுறது? இஷ்டத்துக்கு வளர்க்குறது. ஏன் நம்ம நாட்டிலையும் இருக்குது. God said love one anotherன்றாரு. இவங்க லவ்ன்றது மீனிங்கை மாற்றிட்டு லவ்னாலே வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. லவ்னா ஒருவர் துக்கத்தை ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து அப்படின்னு பேர். பிதாவாகிய தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்த மாதிரி நம்ம அன்பு கூறணும். டாலரன்ஸ், அன்பு சகலத்தையும் தாங்கும். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டால் செல்ஃபிஷ்னஸ். ஏனென்றால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன? தேவனை பற்றி தெரியல, அவரை ப்ரைஸ் பண்ண பிடிக்கல, அவரை துதிக்க பிடிக்கல. சண்டே வண்டி கைத்தட்டி போடுறோம். வீட்டில் போனாலும் இருக்கணும், எந்த நேரமும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன் பாடுறோம்ல, அது இருக்குதா? அங்கே தான் பிரச்சனை. எண்ணத்தை சீர்படுத்துங்கள், ஆவியானவருடைய இணைந்து ஜீவிங்கள். அப்பொழுது ஒரு எண்ணங்கள் மாறினால் பழையபடி அவர் கிரியேஷனாக போவீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மிச்சத்தை படிப்போம். Let us do a study on Romans also. God bless you. வாப்பா.